ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் கோகனட் மில்க் சோப் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் செஞ்சது 800 கிராம் ஆயிலுக்கு செஞ்சுருந்தேன். அதில் 105 கிராமில் எனக்கு 10 சோப் கிடச்சிருந்தது. அது இல்லாமல் சின்ன பீஸாக ஒரு 3 பீஸ் கிடச்சிருந்தது. அதெல்லாம் சேர்த்து ஒரு 60 to 70 கிராம் அளவுக்கு கிடச்சிருந்தது. நான் இப்போ பெரிய பவுலில் ஆயிலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் அந்த சின்ன பவுலில் நான் கோகனட் மில்கை ஃப்ரீஸ் பண்ணி காஸ்டிக் சோடா கூட சேர்த்து லைவ் சொல்யூஷனாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது இன்னொரு பவுலில் இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிலெல்லாம் எடுத்த பவுல் இருக்குது இல்லையா, அதை எல்லா ஆயிலையும் நம்ம ஒன்றா பிளெண்ட் பண்ணிக்கணும். அந்த உருண்டையாக இருக்கிறது கொக்கும் பட்டரு. கஸ்டமர் இது கஸ்டமைஸ்டு சோப்பு தான். கஸ்டமர் கொக்கும் பட்டர் யூஸ் பண்ணி எனக்கு செஞ்சு தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக கொக்கும் பட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது இப்போ ஆயில் கூட நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் எந்தெந்த ஆயில் எடுத்திருக்கேன் அப்படின்னா, கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன், கோகனட் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், செசாம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், இந்த 5 ஆயில் எடுத்திருக்கேன். அது கூடவே நான் கொக்கும் பட்டரும் எடுத்திருக்கேன். டோட்டலாக 6 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் 800 கிராமுக்கு மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். நான் ஒவ்வொரு ஆயிலும் எந்தெந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் எடுத்துக்கிட்ட 6ஐயும் நான் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொக்கும் பட்டர் பிளெண்ட் ஆகாமல் அப்படியே உருண்டையாக இருந்தது. இப்போ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலர் மாதிரி கிடச்சிருக்கு நமக்கு. அதுதான் ஆயிலு. அதில் டோட்டலாக 800 கிராம் இருக்குது. இந்த பக்கம் இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறது லைவ் சொல்யூஷன். லைவ் சொல்யூஷனில் காஸ்டிக் சோடா 116.80 கிராம் அளவுக்கு எடுத்திருந்தேன். 116.80 கிராம் எடுத்திருந்தேன். வாட்டர் அதுக்கு டபுள் மடங்காக எடுப்போம் இல்லையா, அந்த வாட்டருக்கு பதிலாக நான் கோகனட் மில்கை எடுத்துக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக அதை ஃப்ரீசரில் 3 hours ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஃப்ரீஸ் பண்ண க்யூப்பில் காஸ்டிக் சோடா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை எடுத்து மிக்ஸ் பண்ணி அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி நான் வச்சுருந்தேன். இப்போ அந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருந்ததை தான் நான் இப்போ ஆயில் கூட நான் மிக்ஸ் பண்ணுறேன். எப்போவுமே லைவ் சொல்யூஷன் தண்ணி மாதிரி தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி கோகனட் மில்க் சேர்த்துருக்கோம். ஸோ அது கோகனட் மில்க்கு என்ன தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி சேர்த்தாலுமே காஸ்டிக் சோடா கூட சேரும் போது அது சம் ரியாக்ஷன் நடக்கும். அந்த மாதிரி ரியாக்ட் ஆகும்போது இப்போது ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு தான் அது கிடைக்கும். லைவ் சொல்யூஷன் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் கோகனட் மில்க் சேர்க்கும் போது. லைவ் சொல்யூஷனை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் கூட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணுறதை மட்டும் நிறுத்தவே கூடாது, நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நான் இன்றைக்கி கோகனட் ஆயில் எடுத்தேன்னு சொன்னேன். அந்த கோகனட் ஆயிலும் நான் வெறுமனே எடுக்காமல் வெட்டிவேர் ஃப்ளேவர் இதில் கேட்டிருந்தாங்க. ஸோ வெட்டிவேரை 10 கிராம் அளவுக்கு வெட்டிவேர் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி கோகனட் ஆயில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கோகனட் ஆயிலை எடுத்து அதில் வெட்டி வேரை போட்டு இன்ஃப்யூஸ் மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இன்ஃப்யூஷன் அப்படின்னா என்னென்னா, அதை ஒரு நல்லா அந்த கோகனட் ஆயிலில் வெட்டி வேரை சேர்த்துட்டு அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, மைல்டாக அதை நல்லா மிங்கிள் பண்ணி எடுத்துக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா அந்த வெட்டி வேரை கோகனட் ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அந்த ஆயிலை தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். வெறும் கோகனட் ஆயில் இல்லை, வெட்டி வேர் இன்ஃப்யூஸ் பண்ண கோகனட் ஆயில் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட கொஞ்சமாக இந்த கொக்கும் பட்டர் உருண்டையாக தான் இருக்குது. இது நான் இன்றைக்கி சேர்த்தது அன்ரீஃபைண்டு. ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும். நம்ம மெல்ட் பண்ணியும் சேர்க்கலாம். மெல்ட் பண்ணி சேர்க்கும் போது டெம்பரேச்சர் வேரியேட் ஆகும். அதனால தான் நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே நான் இது சொல்கிறது தான்.
பிளெண்டர் வந்து லாஸ்ட்டாக ரொம்ப பேட்டரே உங்களுக்கு வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பிளெண்டர் யூஸ் பண்ண வேண்டாம், கையில் மிக்ஸ் பண்ணாலே போதும். நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே வந்து கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் மோல்டுக்கு போர் பண்ணுறேன். மோல்டை ஃபஸ்ட்டு ஐபிஐ யூஸ் பண்ணி சானிடைஸ் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு லைட்டாக எல்லா இடத்தையும் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப திக்காகவும் தேவையில்லை, இதை விட தண்ணியாகவும் இருக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பேட்டரை வந்து போர் பண்ணும்போது ஸ்பேச்சுலா மேலே வச்சு போர் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நம்ம ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிடலாம். நம்ம எல்லா பேட்டரியும் நம்ம ஸ்பேச்சுலா வச்சு 0 வேஸ்டேஜில் க்ளீன் பண்ணிட முடியும். எல்லாம் ஊற்றினதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி டேப் பண்ணி விடணும், எல்லா இடத்துலையும் போய் ஈக்குவலாக செட் ஆகிறதுக்காக. இதுக்கு மேலேயும் நான் ஐபிஐ யூஸ் பண்ணிக்கிறேன், எதுவும் வந்து டஸ்ட் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இது வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் அன்மோல்ட் பண்ணேன். அந்த வீடியோ தான் நான் ஃபஸ்ட்டு கிளிப்பில் கொடுத்துருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.